அனைவருக்கும் வணக்கம். இன்று நம் வீணா போன டிவியில் காரிய துப்பிக்குவான் கடைசியில் ஒட்டிக்குவான் அப்படிங்கிற நிகழ்ச்சிக்கு ரெண்டு மிகப்பெரிய அரசியல்வாதி, அப்படிலாம் சொல்ல மாட்டேன், பேட்டி எடுக்கிறதுக்கு யாரும் இல்லை, அதனால இந்த வீணா போன 2 பேர் வந்திருக்கிறாங்க. ஏன்னா டேய், நானெல்லாம் வாங்க ரோட்ல ஒரு ரோடு வாங்க வாடாவா, ஜனங்களுக்கு ஒரு டெஸ்ட் வைக்கிட்டு பாக்குறியா? ஏங்க, ஒரு முக்கியமான அறிவிப்பு. யாரோ ஒரு கொலுசை விட்டுட்டீங்க. ஒரு கொலுசு ஸ்டேஜில் அந்த பிராமிட்ல பொன்சி வாட்டர் இருக்குது. இன்னொரு கொலுசு கொண்டு காட்டிட்டு எடுத்துட்டு போங்க. ஒரு கொலுசு பொம்பளை 2 பேராச்சும் பார்த்துருப்பாங்க. ஜனங்க பல்ஸ் புடிச்சு வச்சிருக்காங்கடா. நான் எலெக்ஷன் சாலிட்ட 10 ஓட்டு வாங்குவேன், இவெல்லாம் ஓட்டு வாங்கலாடா. சரி தலைவரே, உங்களுடைய சின்ன என்ன? எம்பட சின்னன்னா தூக்கு போசி. ஓ, தூக்கு போசி. ஏமா ராதியா, உங்களுடைய சின்ன என்ன? ஏன் சின்னம் டின்னு டின்னு டின்னு. என்னோட சின்ன டின்னு. ஏமா டின்னு ரொம்ப அடி வாங்கி இருக்குது, ஆனா ஒடுக்காவும் இருக்குது. ஐயோ, வார்த்தையை அளந்து பேசு இல்ல. சாய்புரு, இது டிவி பேட்டி, கொஞ்சம் அப்படி நின்னா கொஞ்சம் நல்லா இருக்கு. சரி, முதல்ல நீங்க ஓட்டு கேளுங்க பார்க்கலாம். டேய், இந்த காட்டுப்பாளையத்துல பேரன்பு கொண்டு நேசிக்கிறவன் அந்த மண்ணன். இந்த காட்டுப்பாளையம் மக்களுக்காக என் உயிரியை கொடுப்பண்டா. காட்டுப்பாளையம், செம்பரிச்சாம்பாளையம், அந்தியூர் படிச்சு முதல் மார்க் எடுக்கும் அன்பு சகோதரி மாணவ மாணவிகளே, யாருக்குமே தெரியாமல் வீட்டுக்குள் கட்டப்பை இழைத்து வாரம் 1000 ரூபாய்க்கு தையல் கொண்டு அக்கௌண்ட் பேங்கல் போடும் அன்பு சகோதரிகளே, 100 நாள் வேலைக்கு போகும் என்ன அன்பு ஆயாக்களே, பாலா போன உண்டவாய போன வாரம் அந்த 1000 ரூபாய் ஏடே பண்ணல, இந்த கனகரா பாங்கற எனக்கு ஏதோ பண்றான்ல அப்படின்னு சாபம் கொடுக்கும் என்ன அன்பு சகோதரிகளே, உங்களுக்கெல்லாம் ஒரு அன்பான வேண்டுகோள். தூக்கு போஸ்ட் சின்னத்துல வாக்களிச்சு என்னைய மேல மேல தூக்கி விடுங்க. தலைவரே, நல்ல ஓட்டு கேட்டீங்க. ஏமா ராதியா, எங்க இப்ப நீ ஓட்டு கேட்டு பார்க்கலாம். 10 பைசா என்னை ஓரக்கடல் சைட் அடிச்சுட்டு இருக்கும் இரவட்டங்களே, மேலில் இருந்து கீழ் வரைக்கும் பார்த்துட்டு இருக்கும் பெருசுங்களே, என்னுடைய சின்னம் டின். மறக்காம ஓட்டு போட்டு என்னை ஜெயிக்க வைங்க. சரி தலைவரே, நீங்க ஆட்சிக்கு வந்தா இந்த காட்டுப்பழத்துக்கு நீங்க என்னென்ன செய்வீங்க? ஒரு மயிரும் செய்ய மாட்டோம். வாங்களா வக்காளிகள எடப்பாடி பழனிசாமி, மோடி இவங்களுக்கு எல்லாம் கேட்காத்துட்டு எங்க கேட்டீங்க. ஆனா நான் சொல்றேன் கேள்வி, மணியாச்சி பள்ளம் எங்க இருக்குது? பாருங்க, ஒரு கர்நாடக பாடுற பொத்து கொண்டு கொம்பதிக்கு மாதிரி கீழே விடுற. சூப்பர் சூப்பர். காட்டுப்பாளையத்துல பிறந்த சின்ன பறவை வச்சு செம்பரிச்சாமலை மக்கள் எங்க போவாங்க? இப்ப இதுக்கு பறக்கிறதுக்கு கர்த்தோரமா விமான நிலையம் விடுற. அது மட்டும் இல்ல, அந்தியூர் வெத்தலை என்பட தாய் மண், என்னை பொழைக்க வச்ச மண், எனக்கு சோறு போட்ட மண். அந்த அந்தியூர் வெத்தலைக்கு பூசார் குறியீடு வாங்கி கொடுக்குற. ஏங்க ஏங்க, இதெல்லாம் நடக்குமா? ஆமா, ஒற்றை சொன்னால் ஓங்கி அடிப்பேன், இரட்டைகளே அப்படின்னு நம்புறீங்க. நான் சொன்னா மட்டும் ஏன்டா நம்ப மாட்டேங்கிறீங்க? ஆமா, விமான நிலையம் கட்ட சொல்றீங்க. எங்க விமான நிலையம் கட்ட போறீங்க? இங்க ஏரிக்கட்டு மேலதான். அது வாட்டு கரெக்ட், நம்ம கரமேல வந்துட்டு அது வாட்டு எங்களுக்குள்ள இறங்கிக்குது. உங்களுக்கு என்ன அடைஞ்சது? ஏங்க, இன்னொரு கேள்வி. விலைவாசி ஏறிட்டே போகுது. இந்த விலைவாசி ஏறதுக்கு என்ன காரணம்? அதை சொல்ல பார்க்கலாம். நம்ம கடுப்பாயிரம் சூப்பரான கேள்வி. டயர் வெளியே எரிஞ்சது பரவாயில்ல, வீடியோ எடுத்துக்கோ. பூராமே பொம்பளைக்கு தான் காரணம். ஏன்னா அந்த வெள்ளரிக்கை என்னடா போக மாட்டுச்சு, எடுத்து கண்ணில் வச்சுக்கிறாங்க. ஆமா, நான் அங்க இருக்கிற உளுந்து பேயாட்ட அப்பிக்கிறாளுங்க. ஆமா, என்னால முடியாது, இன்னைக்கு ஸ்டடி கிளாஸ், கடலை மாவு அப்பிக்கிறாளுங்க. முடியல. ஏயா உங்க பொண்ணு பக்கம் வந்துக்கிறான்னு கேட்டா, எங்க பொண்ணு கம்பெனிக்கு போயிட்டு நாளைக்கு வாங்குறேன். என்னடா? சரி சார், இதெல்லாம் இருக்கட்டு. இந்த குடிகாரனை பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க? அவனே ஒரு குடிகாரன்னு ஏன்டா சொல்றீங்க? ஒரு ராமவான அருந்துருவான்னு சொல்லு,
ஒரு மது பிரியன்னு சொல்லு, இல்ல மன அழுத்தத்துல இருக்கிறான்னு சொல்லு. ஏன் சொல்றீங்க? ஏங்க இதெல்லாம் வரைக்கும் நல்லா தான் பேசுறீங்க. இப்போ உங்களுக்கு என்ன ஆச்சு? இப்போ கொலைகாரனை கொலை பிரிவுன்னு சொல்ல முடியுமா? சொல்ல முடியாது. காம வெறி பிடிச்சவனே காம பிரிவு சொல்லுமா? சொல்ல முடியாது. நீ எல்லாம் ஒரு அரசியல்வாதி. நீ ஏயோ இது பாருங்க, எனக்கு இந்த கட்சி வேண்டாம், சின்ன வேண்டாம். நான் போறேன், அவனை போ சொல்லு. சரி போயிடுறேன். அந்தியூர் சரோஜா யாருன்னு தெரியுமா? அது தாண்டா கொப்ப லைன் பண்ணிட்டு இருக்கிறாங்க. போட